ஹாய், நான் உங்கள் ஏஞ்சலின். ஜான் என்ற மரவெட்டி 5 ஆண்டுகள் ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தான். ஆனால் அவனது சம்பளம் மட்டும் உயர்த்தப்படவே இல்லை. ரியான் என்பவனை அந்த கம்பெனி புதிதாக வேலைக்கு சேர்த்து கொண்டது. ஆனால் அவனுக்கு ஓராண்டிற்குள் சம்பள உயர்வு கிடைத்தது. இந்த செய்கை ஜானுக்கு கோபத்தையும் வேதனையையும் ஏற்படுத்தியது. அதனால் அவன் தன் முதலாளியிடம் சென்று அது பற்றி பேசினான். அதற்கு முதலாளியோ, நீ 5 ஆண்டுகளுக்கு முன்னால் எவ்வளவு மரங்களை வெட்டி கொண்டிருந்தாயோ அதே எண்ணிக்கை அளவிலான மரங்களையே இன்னமும் வெட்டி கொண்டிருக்கிறாய். இது லாபத்தை எதிர்பார்த்து இயங்கும் ஒரு கம்பெனி. எனவே உனது உற்பத்தி திறன் உயர்ந்தால் உனது சம்பளத்தை உயர்த்துவதில் எங்களுக்கும் சந்தோஷம்தான் என்றார். ஜான் திரும்ப சென்று அதிக நேரம் செலவழித்து பலம் கொண்ட மட்டும் வெட்டினான். இருந்தாலும் அவனால் அதற்கு மேல் மரங்களை வெட்ட முடியவில்லை. அவன் முதலாளியிடம் திரும்ப சென்று தனது பிரச்சனையை அவரிடம் சொன்னான். அதற்கு முதலாளி ஜானை ரியானிடம் போய் பேச சொன்னார். நானும் நீயும் அறியாத ஏதோ ஒன்றை ரியான் அறிந்து வைத்திருக்கலாம் என்று சொன்னார். ஜான் ரியானிடம் சென்று, உன்னால் எப்படி அதிக மரங்களை வெட்ட முடிகிறது என்று கேட்டான். அதற்கு ரியான், ஒவ்வொரு மரத்தை வெட்டியவுடனே 2 நிமிடங்களுக்கு ஓய்வெடுத்து கொண்டு எனது கோடரியை கூர்மைப்படுத்துவேன். உன்னுடைய கோடரியை கடைசியாக எப்பொழுது கூர்மைப்படுத்தினாய் என்று கேட்டான். இந்த கேள்வியால் ஜானுக்கு பொறி தட்டியது. அவனுக்கு பதில் கிடைத்தது. நமது கேள்வியும் இதுதான். நமது கோடரியை கடைசியாக எப்பொழுது கூர்மையாக்கினோம்? நமது உடலுக்கு ஒவ்வொரு நாளும் நல்ல உணவு தேவைப்படுவது போல நமது மனதிற்கும் ஒவ்வொரு நாளும் நல்ல எண்ணங்கள் தேவைப்படுகின்றன. நாம் மோசமான உணவையும் நமது மனதிற்கு தீய எண்ணங்களையும் நமது உடலுக்கு தந்தால் உடல்நிலையும் மனநிலையும் கெட்டுவிடும். நாம் வெற்றி பாதையில் செல்வதற்கு நமது மனதிற்கு நல்ல நம்பிக்கையை தூண்டும் விஷயங்களை தந்தாக வேண்டும். இடைவிடாமல் நமது கோடரியை கூர்மைப்படுத்திக் கொண்டே இருப்போம். நன்றி.